பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பதற்கான மக்கள் இயக்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்து இயக்கத்தை அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி ஆகியோர் துவக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் இதை உடனடியாக இதை நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணது உங்களுக்கு என்ன பிரச்சனை? 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ்நாடு வாட்டர் அத்தாரிட்டி, வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 8 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி உருவாக்கி என்னையா பண்றீங்க? எதுக்கே சம்பளம் வாங்குறீங்க? எப்படி அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட முடியுது? உங்களால சாப்பாடு இறங்குறவங்களால எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு வெறும் 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி காணல, போயிடுச்சு. இருக்கிற 27,000 ஏரியாவது காப்பாற்றணும். அதுல 26,800 ஏரி தான் 5 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரிகள். அத்தனை ஏரிகளும் நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நீங்க நோட்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த ஏரி காலங்காலமா காப்பாற்றப்படும். காலங்காலமா காப்பாற்றப்படும். யாருமே அதை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. பள்ளிக்கரணையில நாளைக்கு நோட்டிஃபை பண்ணிட்டா குப்பையை கொட்ட முடியாது, கழிவு நீரை கொட்ட முடியாது, குப்பையை எரிக்க முடியாது, பில்டிங் உள்ள கட்ட முடியாது, ரோடு போட முடியாது. அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். இதுதானே வேணும். அதனால இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நாங்க அமைதியா பண்றோம். முதல் கட்டமா அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செய்யாத வரைக்கும் போராட்டங்கள் கடுமையா இருக்கும், நிறைய இருக்கும். நாங்க யாரை பத்தியும் கவலைப்படுற நிலையில இல்ல. எவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் நிறுவனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு எங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றணும், பாதுகாக்கணும், காலங்காலமா காப்பாற்றுவது இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இது தொடர்ந்து எவ்வளவு வழியினாலும் நாங்க அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா அது என்னென்ன விதமான அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். இயற்கை சூழல் பாதுகாப்பு. இந்த பசங்க எதுக்கு வந்திருக்காங்க? இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு? குழந்தை நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. வளைஞ்சிச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத சென்னை வேணும். குழந்தை வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக குரல் கொடுத்தா நாளைக்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள், நீர் பிரச்சனை இல்லாம வாழ்வார்கள். இதுதான் நமக்கு இன்னைக்கு அவசியமானது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தாருங்கள். எல்லாமே கையெழுத்து இயக்கம், கையெழுத்து போடுங்க. இந்த கையெழுத்து நீங்க போட்டதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சம்பந்தமான அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போவோம். அடுத்தது இப்ப இங்க தீநகரில் நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம். அடுத்து பள்ளிக்கரணையில பிரச்சாரம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கான மக்கள் இயக்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்து இயக்கத்தை பாமக தலைவர் அன்புமணி மற்றும் தருமபுரி எம்எல்ஏ சௌமியா அன்புமணி ஆகியோர் துவக்கி வைத்திருக்கிறார்கள். கடந்த 5 வருடங்களில் திமுக எதுவுமே செய்யவில்லை என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி.